இந்த 4வது ஆண்டு இந்த ஸ்தோத்திர இந்த ஜெப கூட்டத்திலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்து என்னை பயன்படுத்துகிற இந்த ஸ்தலத்தில் ஊழியங்களை செய்து வருகிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறுகிறேன். மற்றும் இங்கே இந்த சபையில் அமைந்திருக்கிற அருமையான தேவ மனிதர்கள், தேவதாசர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட நீ பேசும் என்று கேளுங்க. எங்களோடு கூட பேசுங்கப்பா. வார்த்தையா இருக்கிற தேவனே, வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினாலே உடைய மனதையும் இருதயத்தையும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் என்று சொல்லி Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. Hallelujah.
வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீ பேசுகிறார். பேசுகிறவனுடைய அடியாரை மறைத்து நான் சிறுகவும் நீ பெருகவும் ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் ஒருவருக்கே உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக மீகா எழுதின சுவிசேஷ தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி. எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த 4வது ஆண்டிலே கர்த்தர் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். அதிகமாக நம்ம வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். நிறைய இடங்களில் இந்த வசனத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆமென். சில ஆலய சுவர்களிலே இதை எழுதியிருப்பார்கள், சில வீடுகளிலே வாக்குத்தத்தங்களாக இதை போட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பமான வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் மனப்பாடமாய் சொல்லக்கூடிய ஒரு வசனமாக கூட இந்த வசனம் எழுதி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகிலும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். சிலர் நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை வச்சு பேசிப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஒரு வசனத்துக்கு 3 அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வசனத்துக்கு எத்தனை அர்த்தம் உண்டு? வேறு சிலர் சொல்றாங்க, ஒரு வசனத்துக்கு 7 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம். ஏன்னா ஒரே வசனம் தான். ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் பேசுகிறவர்களே எல்லாரும் பல விதமா வித்தியாசமா பேசுவாங்க. ஆவியானவர் ஒருவரே. ஆமென். ஆகிய இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா பேசுவாராக. நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு, எத்தனையோ நாமங்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் ஆண்டவருக்கு, அவர் அதிசயமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிற வேளையில, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த நாளில் வாழ்ந்த தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு திருவிழம் பற்றுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த ஜனத்துக்கு ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த சங்கீதங்களில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் கூடி வந்த இடத்தில் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரை அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆமென். நம்மால எண்ணவே முடியாது அவர் செய்த அதிசயங்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவேதான் அவருடைய நாமம் அதிசயம். இன்றைக்கு அந்த அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற வேளையில பாருங்க, இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே. அப்படியானால் கிட்டத்தட்ட இந்த மீகா தீர்க்கதரிசியின் காலத்திற்கும் எகிப்து தேசத்துல ஆண்டவர் செய்த அதிசயங்களை செய்த காலத்திற்கு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஞாபகப்படுத்தி, தம்முடைய ஜனங்களுக்கு அதை ஞாபகமாய் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை என்ன செய்வேன்? அதிசயங்களை காண பண்ணுவேன். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தில் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய வல்லமை உள்ள புயத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய அதிசயமான நாமத்தினாலே அந்த அதிசயங்களை நடப்பித்து அந்த ஜனங்களுடைய வாழ்விலே செய்த ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். சில நேரம் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, இன்றைக்கு நீ கவலையோடு இருக்கிறாய், இன்றைக்கு நீ வேதனையோடு இருக்கிறாய், இன்றைக்கு நீ கஷ்டத்தோடு இருக்கிறாய், இன்றைக்கு நீ போராட்டத்தோடு இருக்கிறாய், இன்றைக்கு வாழ்க்கையில எல்லாம் இழந்தது போல நீ இருக்கலாம். ஆனால் உன் வாழ்விலே நீ நான் செய்த அதிசயங்களை நீ நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் அதான் சொன்னாரு, பூர்வ நாட்களை நினைத்து பார்ப்பீங்க.
அப்ப நம்ம நினைக்கிட்டு பார்ப்போம். அதை நம்ம நினைச்சு பார்த்தாலே இப்ப இருக்கிற பிரச்சனை பெருசாவே நமக்கு தெரியும். இது என்னடா பெரிய பிரச்சனை, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. நான் இருந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னை இவ்வளவு அதிசயமா அற்புதமா ஆச்சரியமா நடத்தி வந்தார், அதையே கடந்து வந்தாச்சு, இது ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சில நேரம் நம்ம சில ஆபத்து, இக்கட்டு, நெருக்கங்கள் நேரம் என்ன செய்யணும், இதை விட மோசமான சில சூழ்நிலை நம்ம சந்தித்து இருக்கிறோமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர்களை பாதுகாத்தாரே, நடத்தினாரே, நமக்கு போதுமானவராக இருந்தாரே. அப்படியானால் இன்றைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் ஏமாத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கடந்து போக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அன்றைக்கு நடந்தது, கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். அன்றைக்கு நடந்தது இன்றைக்கும் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் சொல்றார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதை பாரு, உன் ஜனங்கள், உன் மூதாதையர்கள், உன் முற்பிதாக்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள், அவர்களை நான் நடத்தினேன், அவர்களை பாதுகாத்தேன், அவர்களை பராமரித்தேன், அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தேன், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை கொடுத்தேனே. அதை நினைத்து ஆண்டவர் சொல்கிறார், எகிப்து தேசத்தை சொல்லும் பொழுது எகிப்தில் அவர்கள் பட்ட பாடுகளில் இருந்தார்கள், வேதனைகள் இருந்தார்கள், கஷ்டத்தில் இருந்தார்கள், நிந்தையில் இருந்தார்கள், அவமானத்தில் இருந்தார்கள், ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அதிலிருந்து நான் அவர்களை கொண்டு வந்தேனே. ஆகவே அந்த நாட்களில் செய்த அதிசயங்களை ஓ வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் எகிப்து தேசத்திற்கு நாம் திரும்பி போக வேண்டும். அங்க போய் ஆண்டவர் என்னங்க செஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. எகிப்துக்கு திரும்பி போக கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு, அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அப்ப எகிப்துக்கு போகணும்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எகிப்துக்கு எதுக்கு போகணும்னா அங்க ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த அதிசயம் என்ன? ஆமென், அல்லேலூயா. முதலாவது அதிசயம், நிறைய செஞ்சார் ஆண்டவர், நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சாரு. முதலாவது ஆண்டவர் அங்க செஞ்ச காரியத்தை நீங்க யாத்திராகமத்தின் புத்தகத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வாசிக்கிற வேளையில ஆண்டவர் உங்களுக்கு செய்த முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிசயமாக நாம் தியானிப்போமானால் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனங்களை வாசி. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதால் போதும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் இங்க சொல்லுகிற ஒரு காரியம், எகிப்து தேசத்தில் ஆண்டவர் செய்த முதலாவது ஒரு காரியம், 430 வருஷங்கள் முடிந்த பிறகு ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது அதிசயம் என்னவென்றால், சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப முதலாவது அதிசயம் என்னவென்றால், 430 ஆண்டுகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகள், 5 தலைமுறை இருக்கலாம், 5 தலைமுறைகளாக சிறையிருப்பில் இருந்தார்கள். எகிப்து ஒரு அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவரை புறப்பட பண்ணின கர்த்தர் அப்படின்னார். அப்ப எகிப்து என்றால் என்ன அர்த்தம்? அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எகிப்து என்றால் என்ன? நோய். எகிப்து தேசத்தில் வரப்படின வியாதி ஒன்றை உனக்கு வரப்பண்ணி. அப்ப எகிப்து என்றால் என்ன? வியாதி. அப்ப ஆண்டவர் வியாதியின் படுக்கையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எகிப்து என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிந்தை. எகிப்தின் நிந்தை உண்மையில் இராதபடி புரட்டி போட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நிந்தையின் வாழ்வில் இருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து என்றால் நெறிந்த நாணல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்றுக்கும் உதவாது. நீ இதுவரைக்கும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனாய் இருந்த அந்த நிலவரத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா.
எகிப்து என்னும் இருப்பு களவாயில் இருந்து உன்னை புறப்பட பண்ணினார் அப்படின்னா அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் சோதரர் அவ்வளவான ஒரு சிறையிருப்பின் தேசம் எகிப்துல இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, முதல்ல அவங்களை செஞ்சேன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவளை வெளியே கொண்டு வர. ஆமென். அதுதான் ஆண்டவர் செய்த முதலாவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாமும் கூட இன்றைக்கு 430 வருஷம் சும்மா ஏதோ ஒரு வாயில ஈஸியா சொல்லிடுறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஒரு மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அவர்களுக்கு எப்பொழுது வெளிச்சம் விடிவின் காலம் சுதந்திர காற்றை எப்போ சுவாசிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில தவித்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது அவர்களுக்கு செய்த அதிசயம் என்னன்னா அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வரார். ஆமென். நம்ம சில நேரம் நினைப்போம், சில காரியங்கள் இதுல இருந்து ஒரு விடிவு வராதா, இதுக்கு ஒரு முடிவு வராதா, இதுல இருந்து ஒரு வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல சில காரியங்கள் இருந்து தவித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தாரே, எகிப்தியர்கள் அவர்கள் ஒடுக்கினதையும் எகிப்தியர்கள் அவர்களை துன்பப்படுத்துகிறதையும் வேதனைப்படுத்துகிறதையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அவர்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டியது. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் பாருங்க, சிலருடைய அழுகை தேவ சமூகத்தை எட்டி, இஸ்ரவேலர்கள் அழுதார்கள், தேவ சமூகத்தை எட்டுது. யோனா புத்தகத்துல வாசிக்கிறோம், நினிவே பட்டணத்தார் அவர்கள் செய்த அக்கிரமம் எங்க எட்டியாச்சு? தேவ சமூகத்துல எட்டியாச்சு. கொர்நேலியுடைய தான தர்மம் எங்க வந்தாச்சு? உன் ஜெபங்களும் தான தர்மமும் எங்க வந்தாச்சு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பூமியில எதை செய்தாலும் தேவ சமூகத்தை எட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்களா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போயிடுச்சு. ஆண்டவர் பாருங்க, கொர்நேலியு யாரு? ஒரு புறஜாதி மனிதன். அவனை பார்த்து அவனுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் ஒரு தூதன் அனுப்புற. அவன் எப்போ வழக்கமாய் உபவாசித்து ஜெபிக்கிற அந்த வேளையில ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அதான் ஒரு வழக்கமா ஒரு ஜெப வேலை உங்களுக்கு இருக்கணும். ஆமென். எல்லா வேலையும் முடிச்சு நேரம் மிச்ச நேரம் இருந்தா என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஜெப வேலை என்று ஒன்று இருக்க வேண்டும். உங்களுக்கே தெரியாது, அந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்க கரெக்டா அந்த நேரத்தில் நீங்க போய் ஜெபம் போன முழங்கால் போடுவீங்க, நீங்க நினைக்கிறாத வெளியில கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதத்துல நிறைய நேரங்கள் 9ஆம் மணி வேளையாகிய என்ன வேலை? ஜெப வேலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுரு யோவானும் 9ஆம் மணி வேளையாக ஜெப வேலை எங்க போனார்கள்? தேவாலயத்துக்கு போனார்கள். இப்ப ஆலயத்துல 10ஆம் மணி வேலை ஆராதனை வேலைன்னு போட்டிருக்கோம். மக்கள் எப்போ வருவாங்க? 11. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க சில நேரம் நம்ம ரொம்ப இந்த நேரத்துல ரொம்ப முக்கியப்படுத்த மாட்டோம், ஆனா ஆண்டவர் அது முக்கியமா அதை கவனிப்பார். ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி நான் கேள்வி. அவர் எப்பொழுதும் இது போல ஒரு கூட்டம் நடத்துவார், ஆராதனை. அப்போ கூட்டத்தின் நேரம் மாலை 6 மணி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நம்மளாம் என்ன செய்வோம்? 6 மணிக்கு போட்டாதான் 6:30 வருவாங்க அப்படி. அந்த ஊழியக்காரர் அந்த மாதிரி என்ன செஞ்சார்? பாடல் குழுவினரை பாட வச்சுட்டு அவர் கொஞ்சம் லேட்டா வந்தார். அவர் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அவர் போட்டிருக்க அந்த சேர் ரோல வந்து உட்கார போனாரு. அவர் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு அந்த சேர்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறத பார்த்தா இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஐயோ, இந்த ஆராதனையில ஆண்டவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் பையன் மெதுவா கேட்டாராம், எப்போ வந்தீங்க? அவர் சொன்னார், கூட்டம் எத்தனை மணிக்கு கேட்டார். கூட்டம் 6 மணிக்கு. அவர் என்ன சொன்னாரா? 5:50 இந்த இடத்துல நான் பிரசன்னம் ஆயிட்டேன். எத்தனை மணிக்கு? அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சும்மா ஒரு இதுக்கு போடுவோம். அது நீங்க எப்பவுமே நல்லா கவனிங்க. முந்தைய நாட்கள் எல்லாம் ஆலயம் 10 மணி ஆராதனை அப்படின்னா சிலர் 9:45 வந்து உட்கார்ந்து ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மற்ற உலக காரியத்துல எல்லாத்துலயும் ரொம்ப 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி போய் நிற்போம். ட்ரெயின்ல போய் நிற்போம். ட்ரெயினுக்கு போய் நிற்போம். சொல்றேன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நிற்போம். அப்படிதானே? ஹல்லேலூயா. ரேஷன் கடை திறந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப பொங்கல் வருது, எல்லாருக்கும் 1000 ரூபாய். அவனுக்கு அங்கிருந்து ஆர்டரே வந்திருக்காது. அதுக்கு முன்னாடி போய் என்ன செய்வோம்? ஆமா, டோக்கன் இருக்காயா? ஆமா. ஆனா ஆண்டவருடைய
தேவனுடைய காரியம் வரும்போது எப்படி வருது? ஓ, வாஸ்துக்கு என்ன அவருக்கு வேலையா வெட்டியா அவர் பாட்டு இருப்பாரு. நம்ம என்ன செய்யோம்? சோதரம் பொதுவா ஒரு அம்மா அப்படிதான் என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டாங்க. வாழ்க்கையில தரித்திரம் அவ்வளவு கஷ்டம். ஆண்டவர் அவங்களை கண்ணோக்கி பார்த்து நினைவு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையில கொடுத்த கரெக்டா கொஞ்ச நாள் போச்சு வண்டி. அப்புறம் பார்த்தா ஆலயத்துக்கு வர்றதில்லை. அவங்க சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு என்ன இருக்கு லீவு. அதுலயும் இந்த பாஸ்ட் 3 மணி நேரம் எடுத்துருந்த அரை நாள் போயிரு, மீதி அரை நாள் தான் இருக்கு. அதனால என் சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருக்கு. அப்ப வேலையை கொடுத்தது தப்பா தப்பில்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அதான் ஆண்டவர் கரெக்டா சொன்னார், தேவனுக்குரியது தேவனுக்கு. எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை, சிலர் பணத்தை கூட கொடுத்துருவாங்க, ஆனா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், உங்களிடத்தில் உள்ளதை அல்ல உங்களையே கேட்கிறேன். ஆண்டவர் அதான் சொல்றாங்க, நமக்குரிய ஆண்டவருக்கு கொடுக்கணும், நல்லது. ஆண்டவர் வரவேற்கிறார், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா ஆண்டவர் என்னதை பார்க்க, முதல்ல உள்ளதான் தேடுற, நீங்க தான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை புறப்பட பண்ணுகிறார். முதலாவது அதிசயம் என்ன? அப்படிப்பட்ட மோசமான அந்த சூழ்நிலையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆண்டவர் நிந்தையின் வாழ்வில் இருந்து, சிறையிருப்பின் வாழ்வில் இருந்து கர்த்தர் அவர்கள் நினைத்திராத ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்கள் 430 வருஷம் முடிவிலே கர்த்தர் அவர்களை ஒரு சேனையை போல புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இவர்கள் எத்தனையோ நாட்கள் அதை இருந்து வெளியே வர பிரயாசப்பட்டார்கள், முயற்சி எடுத்தார்கள், அவர்கள் என்னென்னலாமோ செய்து பார்த்தார்கள், ஆனால் ஒன்றும் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. ஆண்டவர் அவர்களை அந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். சில நேரங்களில் சில சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வந்துடணும், தப்பிச்சிடணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வெளியே அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து நினைப்போம். நம்மளால முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை மீட்டு தூக்கி எடுக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது. கர்த்தரிடத்தில் என்ன இருக்கு? உங்களை எந்த நிலவரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி எடுக்க முடியும். ஏன்னா எகிப்தில 430 வருஷம் அடிமைத்தன வாழ்வை கர்த்தர் முறியடித்தார். அதுக்கு என்ன தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாய் எங்கள் குடும்ப வாழ்க்கை, சந்ததி சந்ததியாய் எங்கள் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் குடும்ப சரித்திரத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இது எங்களுக்கும் இது வந்துதான் ஆக வேண்டும் என்று நீங்க அங்கீகரிக்காதீங்க. அவர்களுக்கு இது வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் முடிவில் கர்த்தர் அதிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தாரோ, உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்ப வாழ்விலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தை முறியடித்து உங்களை வெளியே கொண்டு வர போறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, அவர்களை புறப்பட பண்ணுகிறதே ஒரு அதிசயம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில தான் இருந்தாங்க. ஆனால் எகிப்தில ஆண்டவர் 10 காரியங்கள் அங்க செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார்? 10 வாதைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வாதைகள்? 10 வாதைகள். ஆனால் இஸ்ரவேலர்கள் எங்கதான் இருந்தாங்க? எங்கதான் இருந்தாங்க? எகிப்தில தான் இருந்தாங்க. ஆனால் எகிப்தில தான் இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள், எகிப்தியர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எகிப்தில் வந்த ஆண்டவர் கொண்டு வந்த அந்த தண்டனைங்கிற வாதை, 10 வாதைகளும் இஸ்ரவேலர்கள் ஒன்றும் என்ன செய்யப்படவில்லை, சேதப்படுத்தல. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ஒன்று சேதப்படுத்தல. நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா நம்ம சமயம் இல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எகிப்தில ஆண்டவர் கல்மலையை கொடுத்தார், வண்டுகளை கொடுத்தார், பேன்கள் வந்தது, தவளைகள் வந்தது, வேற என்ன, தலைப்பிள்ளை சங்காரம், இருள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் வந்தது. இப்படி 10 வாதைகளை ஆண்டவர் எகிப்தியர்களுக்கு கொடுத்தார். ஆனால் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் அது ஒன்றை என்ன செய்யல. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன ஆண்டவர் அதிசயம் செய்கிறார்னா, வித்தியாசப்படுத்த அதிசயம். ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காமிப்பாரு. இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்கள் என்னை ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் என்னை தொழுது கொள்கிறவர்கள், இவர்களின் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆகவே நான் தேசத்துல, அதே தேசத்துல தான் இருக்கிறாங்க, எகிப்தில தான் இருக்கிறாங்க. எகிப்தில இருந்தாலும் தம்முடைய ஜனத்தை விசேஷித்த பாதுகாப்பு என்னும் அதிசயம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி
பாதுகாக்கிறாரு தெரியுமா? நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கொரோனாலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இப்ப நம்ம எல்லாம் எப்படி தப்பிச்சோம்? நம்ம திறமை கிடையாது, நம்முடைய சாமர்த்தியம் கிடையாது. கர்த்தர் காவராகி எல்லாம் விருதாங்க. உங்களுக்கு தெரியாது, பகலில் பறக்கும் அன்பு ஈருளில் நடமாடும் மத்தியானத்தை பாராட்டும். இதை நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா இது உங்க கண்ணுக்கு தெரியாதனால இது இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, இருக்கு. பகலில் பறக்கிற அம்பு அக்னி அஸ்திரங்கள் இருக்கு என்று நம்மளை சேதப்படுத்தல. ஏன்? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். யோபையும் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுற்றி வேலி அடைத்தது போல கர்த்தர் உங்களை என்னை சுற்றி ஒரு வேலியை வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம இதுவரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. நாம் நிர்பலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஒன்று உங்களை சேதப்படுத்தாதனார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை எத்தனையோ பேர் சாப்பிடுறாங்க. அவங்களால சிலர் பாதிப்பாரு. ஒரு முறை நான் என் வாழ்க்கையில் நடந்த காரியம். ஒரு நாள் சாயங்கால வேலையில வீட்டுல சொன்னாங்க, புரோட்டா வாங்கிடுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. புரோட்டா வாங்கிடுவாங்க. புரோட்டா வாங்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்ப நான் குளிச்சுட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள சாப்பிட முடியாது. என் மனைவியை பிள்ளை அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் கடைசி குளிச்சுட்டு வந்து சரி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டு, சரி நம்ம கடைசி நம்ம தானே சாப்பிட்றோம், குழம்பு எல்லாத்தையும் ஊத்தி சாப்பிடணும். நீ ஊத்துற இவ்வளவு நீங்கள பாம்பராணி உள்ள எதுக்குள்ள சிக்கனுக்குள்ள. எனக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் திரும்பி பார்த்தேன், மனைவி பிள்ளை. சரி அவங்கள்ட்ட உடனே சொன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லி அப்படியே அதை வாழை பிடிச்சி அந்த பாக்கெட்டுக்குள்ள உள்ள போட்டு வெட்டி கடைக்காரனை கொண்டு போனேன். என்னையா இது அப்படி? அவன் பார்த்த உடனே முச்சில இருந்து தாப்பாக்கு ஏத்து சார் 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 சார். அவன் இப்படி பார்த்து நினைச்சு ஏண்ட கூட திரும்பி தரல, அப்படியே இங்கிருந்து நினைச்சுட்டான் சாக்கடையில வீசி. நான் அதுக்கப்புறம் தான் வீட்டுல வச்சு சொன்னேன். அதான் சொல்றேன், நீங்க எப்போ சாந்தா இருந்தாலும் என்ன செய்யுங்க, சோத்திரத்தோடு கூட புரியுங்க. ஆமே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க. எத்தனையோ தெரியாம காரியங்கள் தெரியும், விஷம் நிறைந்த காரியங்களுக்கு கர்த்தர் நம்ம பாதுகாத்து வர்றாரு. ஆமே, இஸ்ரவேலர்களை அப்படிதான் ஆண்டவர் பாதுகாத்தார். எகிப்து தேசத்திலே அவர்களை எந்த வாதையும் எந்த சங்காரமும் அவர்களை அணுக முடியவில்லை. எகிப்திலே வெளிச்சம் இருந்தது, எகிப்திலே கல்மழை வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் இருக்கிற கோஷே என்கிற அந்த நாட்டிலே ஆண்டவர் விசேஷித்த தயவு என்னும் பாதுகாப்பு அவங்களை ஆண்டவர் பாதுகாப்பு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காமிப்பார். உன் வலது புறத்தில் 1000 பேரும் உன் இடது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது எப்படிங்க? உங்க பக்கத்துல நின்றவன். 2 பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஒருத்தர் சாரு வேகமா ஒரு ஜீப்காரன் வந்தான். பக்கத்துல வந்த சார் அப்படியே அடிச்சுட்டு இவருக்கு ரொம்ப பக்கத்துல வாக்கிங் பண்ண பேசிக்கிட்டே தான் போறாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் தான் என்ன பாதுகாப்பு. அவர் கண்ணு முன்னாலே அவர் அந்த சாரை அந்த ஜீப்காரன் அடிச்சு போட்டு எப்படி இருக்குது? நம்மளெல்லாம் கர்த்தர் விசேஷமா பாதுகாக்கிறார். அல்லேலூயா. விசேஷித்த பாதுகாப்பு என்ன அதிசயம். எகிப்தில எந்த ஒரு காரியமும் இஸ்ரவேலர்களை தொடவில்லை, அணுகவில்லை. எகிப்தியர்கள் நினைத்து பார்த்திருப்பார்கள், இதே எகிப்தில தான் அவர்கள் இருக்கிறார்களே, அப்படியானால் அவர்களிடத்தில் வண்டுகள் இல்லையே, பேன்கள் இல்லையே, தவளைகள் இல்லையே, தலைப்பிள்ளை சங்காரம் இல்லையே, அங்கு இருள் இல்லையே. ஆண்டவர் ஏன் அதை செய்தார்? ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஜனம். ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடுகிறவர்கள் சும்மா சாதாரண நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காமிக்க போகிறார். ஆமென். உங்கள் குடும்பத்தின் நடுவில், நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க செய்யற ஊழியங்களில் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காமிப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அதிசயம் என்னது? ஸ்தோத்திரம், விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷப்படுத்தி காமித்தார். மோசே சொல்லுகிறார், நாங்கள் எதினால் விசேஷமானவர், நீர் எங்களோடு கூட வருகிறீர்கள்.
அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்ன பார்க்கறீங்க? நான் நட்டேன், அப்போலோ நீ பாய்ச்சினார், விளை செய்கிறவர் யாரு? என்ன பார்க்காதீங்கிறாரு. அவனை விசேஷப்படுத்தினார் ஆண்டவர். வேதத்தில் அநேக நபர்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தினார். பாபிலோன் தேசத்துல தானியேலை கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி காமித்தார். தேசத்தில் இருக்கிற மற்ற சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் மற்ற எல்லாரை காட்டிலும் தானியேலை 10 மடங்கு சமர்த்தனாக ஆண்டவருக்கு காட்ட முடிந்ததாமே. கர்த்தர் விசேஷப்படுத்தி காமித்தார். அல்லேலூயா. தானியேலை அந்நிய தேசத்திலே எப்படி இது முடியும்? நம்முடைய ஜனத்திலே கர்த்தர் அப்படி செய்யும். அப்ப இரண்டாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தாரு? ஸ்தோத்திரம், விசேஷப்படுத்தி பாதுகாத்தார். மூன்றாவது நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்ப பாருங்க, மூன்றாவது ஆண்டவர் என்ன அதிசயங்களை எகிப்திலே செய்தார்? விசேஷித்த தயவு. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அவர்களிடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களிடத்துல என்ன செய்யறாருன்னா கேட்க சொல்றாரு. என்ன கேட்க சொல்றாரு? அவர்களிடத்துல வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் அதை கேட்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்வாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த தயவு என்னும் அதிசயத்தை ஆண்டவர் எகிப்திலே செய்தார். அல்லேலூயா. அதாவது இதுவரைக்கும் போக கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? பார்வோன். போக கூடாது, ஆராதனை செய்ய போக கூடாதுன்னு போக கூடாது, கடினமா இருந்தார்கள். இப்ப கடினமான இடத்தில் கனிவு பிறக்கிறது. ஆமென். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. ஆமென். இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். எகிப்தியரின் கண்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? தயவு கிடைக்கும்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்யும் பொழுது இதுவரையிலும் கடினமாய் இருந்தவர்கள், இதுவரையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடினமாய் பேசினவர்கள், இதுவரையிலும் கடினமாய் நடத்தினவர்கள், இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் மனைவிகள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்க எங்க போங்க? ஸ்தோத்திரம், உங்கள் தேவனை ஆராதனை செய்யப்படி போங்க. சும்மா போக வேண்டாம். வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் அதை கொடுத்து அனுப்பினார்கள். இல்லையா? எப்படிங்க கொடுப்பாங்க? ஒரு வஸ்திரத்தை கேட்டா கொடுத்துடலாம், வெள்ளியும் முன்னையும் கேட்டா கொடுத்துருவாங்களா? எகிப்தியர்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். எப்படி கொடுக்க முடியும்? வெள்ளியும் முன்னையும் எப்படி கொடுக்க முடியும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தயவு கிடைக்கும்படி செய்கிறார். எகிப்தியருடைய கண்களிலே ஆண்டவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த தயவு என்னும் அதிசயம். அதுதான் ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன் வாழ்க்கையில நான் அதிசயங்களை காணப்படும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில கடினமான சில காரியங்களை நீ சந்தித்திருக்கலாம். அங்க கனிவை கர்த்தர் பிறக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் அவர்கள் கடினமாய் பேசினவர்கள், கடினமாய் நடத்தினவர்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம் கடினமாய் அவருடைய வாழ்க்கையில அவர்களை இருக்கினவர்கள், இப்ப என்ன உண்டாகுதுன்னா கர்த்தர் சொல்றாரு ஸ்தோத்திரம், அவர்கள் கண்களில உனக்கு தயவு கிடைக்கப்படும். பாருங்க, ஒரு மனுஷனுடைய கண்கள்ல ஆண்டவர் தாங்க தயவு கிடைக்க பண்ணணும். ஆமென். பாருங்க, எகிப்து தேசத்துல மாத்திரமல்ல, அதே எகிப்துல யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே ஸ்தோத்திரம், அங்க போத்திப்பார் கண்களிலே கர்த்தர் யாத்திரை. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40 ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 41ஆம் அதிகாரத்துல அங்க 2-3 வசனங்களை நீங்க வாசிக்கிற வேளையில ஆண்டவர் அங்க என்ன செய்கிறாருன்னு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 2-3. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார்.
ஆதியாகமம் 39 ஸ்தோத்திரம். கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? 39:4 யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை, யோசேப்புக்கு மாத்திரம் பொத்திபார் மாத்திரம் தயவு காட்டலைங்க. சிறைச்சாலைக்கு போகும்போது அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்றார்? சிறைச்சாலைக்காரன் தலைவருடைய கண்களிலே ஆண்டவர் தயவு. எஸ்தர் ராஜாத்தி எத்தனையோ ரூபவதிகளா இருக்கிற பெண்கள் ஆகாசுவருக்கு முன்பாக வந்து நின்ற வேளையில ஆண்டவர் எஸ்தர் வந்து நிற்கிற வேளையில ஆகாசுவர் ராஜாவுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். யோசித்து பாருங்க, எஸ்தரை காட்டிலே எத்தனை பிள்ளைகள், அழகான பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். ஒரு வஸ்திக்கு அடையாளமாக எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. சும்மா இல்ல, அவள் எஸ்தரின் பேரில் அங்கே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இங்க எகிப்தியர்கள் கண்களில் ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்தார். அவங்க ஆச்சரியப்பட்டிருக்கலாம், என்னடா இது இப்படி பேசுன வாயா இன்னைக்கு இப்படி பேசுது, என்னால நம்பவே முடியலையே. அப்படியாமல் என்ன அதிசயம்! எகிப்தியரின் கண்களில் தயவுடைக்க பண்ணி அவர்கள் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். அவர்கள் அதை கொடுத்து அனுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அதிசயம். இதுல நடைபெறாத ஒரு காரியம். எகிப்தியர்களா இப்படி செய்கிறார்கள் என்று இஸ்ரவேலர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன் வாழ்க்கையில நான் அதிசயம் செய்வேன். உன் வாழ்க்கையில கடினமான ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா, அங்கே கர்த்தர் ஒரு கனிவை பிறக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் 430 ஆண்டுகள் அவர்கள் அங்கே வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர்கள் செய்த வேலைக்கு கூலி கிடைக்காமல் இருந்தார்கள். ஆண்டவர் கொள்ளையிட்டு அவர்களுக்கு கொடுத்து அனுப்பும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் பிள்ளை ஐயா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அங்க தயவு உண்டு பண்ணினார். அதுதான் ஆண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது ஆண்டிலே கர்த்தர் சொல்றார், உன்னை நான் அதிசயங்களை காணப்படுறேன். ஆமென். அப்படியானால் அந்த ஜனத்திற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பவுமே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரானால் அதுக்கு மேலேயும் கீழே நீங்க வாசித்து பார்க்கணும். வாக்குத்தத்தம். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆதியாகமம் 12:2. ஆனா 12:1 என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காமிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்ப முதலாவது ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்து அந்த கட்டளையை நீ நிறைவேற்றுவாயானால் உன் வாழ்க்கையில நான் ஒரு வாக்குத்தத்தத்தை தருவேன், அதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். இப்ப எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன் வாழ்க்கையில அதிசயங்களை நான் காணப்பட வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டியது என்னது? கர்மேல் நடுவிலே தனித்து வாசம் பண்ணணும். ஆமென். இந்த கர்மேல் நடுவிலே சொல்லுகிறாரே ஆண்டவர், அப்படியானால் என்ன அர்த்தம்? அருமையான தேவ பிள்ளையோ, வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை காணப்பட வேண்டுமானால் எகிப்து தேசத்தில் தம்முடைய ஜனத்துக்காக செய்த ஆண்டவர் அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் நீ கர்மேல் நடுவிலே தனித்து வாசம் பண்ண வேண்டும். கர்மேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதத்துல கர்மேல் பர்வதம். ஆமென். நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அப்ப கர்மேல் நடுவிலே எலியா தீர்க்கதரிசி செய்த காரியம் என்ன? தன் முகம் முழங்காலில் பட குனிந்து. தேசத்துல கொடிய பஞ்சம், 3.5 வருஷ காலங்கள் கொடிய பஞ்சத்தை தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மழை இல்லாதனால தேசத்துல பஞ்சம் வந்து விட்டது. இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், கர்மேல் நடுவிலே போய் தேவனோடு தனித்து வாசம் பண்ணி
தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் காட்டுகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஆண்டவர் எகிப்து தேசத்துல நடந்தது போல அதிசயமான காரியங்களை நடத்த வேண்டுமானால் நீ தேவனோடு தனித்து வர வேண்டும். நம்ம கூடி வர்றோம், நல்ல விஷயம். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப நேரம் இருக்கிறதா? இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரா ஒரு மனுஷனிடத்துல, உன்னோடு பேசும்படி அநேக விஷயம் இருக்கு, தனியாக. அல்லேலூயா. ரகசியத்தை பப்ளிக்கா பேச முடியாது, அப்படிதானே? ரகசியங்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினா எங்க வரணும்? மோசேட்ட சொன்னாரு, விடிய காலத்தில் ஆயத்தமாகி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலமே சமூகத்தில் வந்தேன். சங்கீதக்காரன் சொல்லுவான், உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் நான் எழுந்திருப்பேன். பாதி ராத்திரினா எப்போ? ஸ்தோத்திரம். சிலருக்கு பாதி ராத்திரி காலையில 10 மணிக்கு தான் பாதி ராத்திரியா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதக்காரர் சொல்றான், உம்மை துதிக்கும்படி நான் பாதி ராத்திரி தான் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். பாதி ராத்திரினா சிலர் சொல்றாங்க 2 மணி இல்ல 3 மணி. மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், காலமே சமூகத்தில் விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி கர்த்தர் காலமே சமூகத்தில் வந்து நில். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு தனிப்பட்ட ஜெப நேரம் இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்மேல் நடுவிலே தங்கள் முகங்கள் முழங்காலில் பட குனிந்து கையளவு மேகம் வருகிற வரைக்கும் எலியா ஜெபத்தை நிறுத்தவில்லை. முதலாவது முறை அவன் போய்த்து பார்த்து கொண்டு வருகிறான், அப்பொழுது மேகம் வரவில்லை. இரண்டாவது முறை பார்த்து கொண்டு வருகிறான், மேகம் எழும்பவில்லை. 7வது முறை அவன் மேகம் எழும்பி கையளவு மேகம் வர்ற வரைக்கும் எலியா ஜெபத்தை நிறுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆமென். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை நீங்கள் அதிகப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெப நேரத்தை குறித்து நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி இருக்கும் ஜெப நேரம்? எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் நேரம். சிலர் வாக்கிங் போது கூட நேரம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிசாசால 2 விஷயத்தை சகிக்கவே முடியாது. ஒன்று, நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது. இரண்டாவது, வேதத்தை வாசிப்பது. அவனால் என்ன செய்ய முடியாது? நீங்க பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் கடு 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 கடுன்னு பல்ல கடிச்சு கடிச்சுவான். அப்பதான் உங்களுக்கு வேண்டியவர்கள் போன் அடிக்கும்படி செய்வான். அப்பதான் உங்களுக்கு பிரியமானவர்கள் வீட்டுக்கு வரும்படி செய்வான். நீங்க அப்பதான் என்ன செய்யணும்? அந்த இடத்துலதான் உங்க வாதிக்குரிய பக்தி வைராக்கியத்தை பார்க்கணும். இதனுடைய ஜெப நேரம் அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குதா? சொல்லுங்க. இது என்னுடைய பிரேயர் டைம் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நேரத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்ல முடியுமா? எங்க ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட சீயோனுக்கும் எருசலேமுக்கும் வைராக்கியமா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு நம்மிடத்துல வைராக்கியம் இருக்கிறதா? ஆண்டவருடைய காரியத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. எத்தனை விஷயத்தில் நம்ம வைராக்கியமா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆனா நம்ம நல்ல விஷயத்துல வைராக்கியமா இருக்க மாட்டோம். பொல்லாத விஷயத்தில் பிடிவாதமா நிற்போம். பொல்லாத விஷயத்தில் பிடிவாதமாய் நில்லாது. அப்படிதான் வேற சொல்லுங்க. ஆனா வைராக்கியம் இருக்கணும். உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படிங்கிறார். இதை குறித்தெல்லாம் நீங்க வேதத்துல சங்கீதத்துல வாசித்து பாருங்க. அவன் சொல்ற ஆலயத்தின் வாசப்படியில் காத்து ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நம்ம 3 மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது நம்மளால. சொல்றோம். ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனோம். நம்ம கேட்டார், ஐயா இவ்வளவு நேரம் பேசணும், நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க. அவர் சந்தோஷம் தான், ஐயா இப்படி ஒரு சபையா அப்படி சந்தோஷம். அவர் கேட்ட ஆள்கிட்ட அவருக்கு சொன்னது சொன்னாரா, நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க, ஆனா எங்க ஆளுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா சிலர் ஆலய ஆராதனையில் இருக்கும் போதுதான் ஈரல் நிறுத்தப்படாத, சிலர் சோரட்டி பேரப்படாத சோத்திரம். அப்படி எப்பண்டா காணிக்க பாட்டு படிச்சு எப்பண்டா காணிக்க எடுப்பாங்கன்னு டக்குன்னு காணிக்க போட்டு கடைசி ஜெபத்துக்கு ஆளை காணாது. ஆலயம் முடிஞ்சு எல்லாரும் லைன் வழியா போனா எங்க நிற்பாங்க? காட்டுல மட்டன் போடுங்க, அந்த ஈரல் போடுங்க.
ஒருத்தர் இப்படியே சொன்னாரா, பார்த்த கொஞ்சம் சீக்கிரமா முடியுங்க, இருக்கியா ஈரல் வித்துக்கு ஆலை அறந்து எதுக்கு சீக்கிரமா முடிக்கணும்? எப்படி தொண்டையில என்ன வைக்கணும்? போஜன பிரியனாக என்ன வைக்கி? அல்லேலூயா. அப்படி இல்லை பிரியனா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசத்தில் நடந்த நாளில் நடந்தது போல வாழ்க்கையில நான் அதிசயம் செய்யலாம். தனித்து தேவ சமூகத்துல ஒரு புதிய ஆண்டை நம்ம சந்திக்க போறோம். ஜெப வேலையில ஆண்டோட நல்ல தனிப்பட்ட நேரத்தில் உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், உங்க காரியமா இருக்கலாம், பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடிய காரியம் அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, கர்மேல் நடுவிலே தனித்து வாசம். பாருங்க, ஒரு பிரச்சனை நடுவில் இருந்த யாக்கோபு, அவருக்கும் சகோதரன் ஏசாவுக்கும் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை இருந்து அவன் என்ன செய்கிறான் என்றால், தன் சகோதரர்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி விட என்று சொல்லி வெகுமதிகளை அனுப்பி சன்மானங்களை கொடுத்து அவன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி தன் மேல் இருந்த அந்த கோபம், தன் மேல் இருந்த அந்த கொலை வெறியை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு என்ன செய்கிறான், அவனுக்கு நிறைய வெகுமதிகளை வேலைக்காரன் கையில கொடுத்து, வெகுமதினா சும்மா கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளமாய் வெள்ளாடுகள், ஒட்டகங்கள், பால் குடிக்கிற குட்டிகள் எல்லாத்தையும் பிரித்தெடுத்து வேலைக்காரன் கையில கொடுத்து, என் சகோதரன் ஏசாவிடத்தில் போய் கொடுங்கள், அப்பொழுது அவன் அதை கண்டு என் மேல் இருக்கிற கோபம் அவனுக்கு தனியும் என்று சொல்லி அவன் அனுப்பி விடுகிறான். அவன் சகோதரனாகிய ஏசாவோ அதையெல்லாம் கண்டு அவன் ஏசுகிறான், இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் அவனை பார்க்க வரேன் அப்படின்ட்டான். இப்போ அந்த செய்தியை யாக்கோபுடைய வேலைக்காரன் சொல்றான், ஐயா, உங்களுடைய சகோதரன் ஏசா நாங்கள் கொண்டு போன எந்த வெகுமதியும் வாங்கிக் கொள்ளவில்லை, அவன் 400 பேரோடு உங்களை சந்திக்க வருகிறாராம். அப்படி இந்த செய்தியை கேட்டவுடனே யாக்கோபுடைய இருதயம் கரைந்தது, பயப்பட்டது. என்னடா இது பிரச்சனை, ரொம்ப நம்ம முடிஞ்சிரும் நினைச்சோம், பிரச்சனை இதை விட ரொம்ப மோசமா போயிட்ட. அப்பொழுது யாக்கோபு ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டான், மனைவி, பிள்ளைகள், வேலையாட்கள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி யாக்கோபு பின்பு தனித்து வந்தான் தேவ சமூகத்தில். பொழுது விடிந்தால் 400 பேரோட வருகிற ஏசா என்ன எண்ணத்தோடு வருகிறார் என்பது தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. நாம் நினைத்தோம் இந்த பிரச்சனையை நாம் சால்வ் பண்ணிடலாம் நினைச்சோம், ஆனால் பிரச்சனை இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு, ஆகவே இப்ப இந்த மோசமான இந்த இக்கட்டான ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலையில தேவனை தவிர என்னை காப்பாற்ற வேற யாராலும் முடியாது என்று அறிந்த யாக்கோபு தேவ சமூகத்தில் தனித்து வருகிறோம். பிரச்சனைக்கு தீர்வு தேவ சமூகத்துல தான் இருக்கு. இந்த தேவனால் மாத்திரம்தான் விடிய காலத்தில் எனக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலை உண்டு பண்ண முடியும் என்று அறிந்த யாக்கோபு தேவ சமூகத்துல தனித்து வருகிறோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையூடாக, வேதனையூடாக, கஷ்டத்தினூடாக, பாடுகளூடாக போய்க்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தேவ சமூகத்துல நீங்கள் தனித்து வருகிற வேளையிலே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அது சமபூமியாக போடும். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவர் அதை சொன்னாரு, கர்மேல் நடுவிலே தனித்து நீ வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தெய்வம். அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே வாழ்க்கையில நான் அதிசயங்களை காணப்பட வேண்டுமா. ஆண்டவர் 3 அதிசயத்தை நமக்கு சொன்னார். முதலாவது அதிசயம், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு, சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு, வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு, நிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு, இருப்பு களவாய் என்னும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு, நிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. ஏதோ ஒரு நிந்தையிலிருந்து, ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, ஏதோ ஒரு சிறையிருப்பிலிருந்து, ஏதோ ஒரு பலவீனத்திலிருந்து காலகாலமாய் 430 ஆண்டுகள் முடிவிலே கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வந்து அதிசயங்களை செய்தது போல உங்களையும் கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, விசேஷித்த பாதுகாப்பு. என்ன அதிசயம்! எந்த வாதைகளும் எகிப்து தேசத்தில் இருந்த எகிப்தியர்களை வாதைகள் தீண்டியதுடைய இஸ்ரவேலர்களை ஒன்றும் அவர்கள் தொடவில்லை. கர்த்தர் விசேஷப்படுத்தி காமிச்சார், என் ஜனம் ஒன்றும் அதை அவர்களை அணுகாது. ஆமென். மூன்றாவது, விசேஷித்த தயவு என்னும் அதிசயம். இதுவரைக்கும் கடினமாக நடத்தினவர்கள் அவர்கள் கண்களில் கனிவை புறக்கப்படும்
தயவை உண்டு பண்ணி ஆண்டவர் வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரத்தையும் கேட்க சொன்னார். கேட்டார்கள். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்கள்? புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. மூன்று நடைபெறவே முடியாது தேவனால் தவிர. அதுதான் அதிசயம். அப்படி அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிறார், கர்மேல் நடுவே தனித்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம நேரம் இல்லாம கண்கள் மூடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ சனமே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் எகிப்து தேசத்திலே புறப்பட்டது போல நடந்தது போலவே உன் வாழ்க்கையில அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் அடிமைத்தன வாழ்விலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். சிறையின் வாழ்விலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே போகும். நிந்தையின் வாழ்விலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நெறிந்த நாணலை போல இருந்த எகிப்து சோதரர் எதுக்குமே பிரயோஜனப்படாதவர்களை போல இருந்தார்கள். ஒன்றுக்கும் உதவாத ஒரு செல்லா காசாக இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அருமையான தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையை கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னை விசேஷப்படுத்தி காமிப்பாரு. கர்த்தரை தேடுகிற உன்னை கர்த்தரை விசேஷப்படுத்துவார். நீ இருக்கிற இடங்கள்ல, நீ வாழ்கிற இடங்கள்ல, அல்லேலூயா, நீ செய்கிற வேலையை செய்கிற இடங்கள் மத்தியில கர்த்தர் உன்னை வித்தியாசப்படுத்தி காமிப்பார். ஒன்று உன்னை அணுகாது. வலதுபுறத்திலும் உன் இடதுபுறத்திலும் எத்தனையோ வேலைகளை அது தாக்கி விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது. அதுதாங்க கர்த்தர் உன்னை வித்தியாசப்படுத்துகிற காரியம். மூன்றாவது, கடினமான காரியங்கள் உன் வாழ்க்கையில மாற்றப்பட போகிறது. கடினமா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது என்று சொல்லி உன் வாழ்க்கையில நொந்து நூலாகி போய்விட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அங்கே ஒரு கனிவை பிறக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உனக்கு ஒரு அற்புதமான புறப்படுதல் இருக்கிறது. கர்த்தர் நீ இதுவரைக்கும் நீ உனக்கு சேர வேண்டியதை, நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியதை, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் செய்த வேலைக்கு கூலி இல்லை, ஆனா ஆண்டவர் மொத்தமா செட்டில் பண்ணும்படி செய்தார். அருமையா தேவ பிள்ளையே, உனக்குரியதை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. உமக்கு
வாழ்க்கையில் நான் அதிசயங்களை காண்பேன். உன்னை வித்தியாசப்படுத்தி காமிப்பேன். ஆண்டவர் 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 ஆலயம் ஆலயம் அவருடைய வார்த்தை வார்த்தை என்று சொல்லி நீ இருக்கிறாயே. ஆண்டவர் உன்னை வித்தியாசப்படுத்துவார். அந்நிய தேசத்திலே பாபிலோன் தேசத்திலே 10 மடங்கு சமர்த்தனாக தானியேலை கர்த்தர் விசேஷப்படுத்தி காமித்தது போல கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்தி காமிப்பார். உன்னை புறப்பட பண்ண உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். உன் ஸ்தானத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உனக்கு ஒரு புதிய பரிமாணத்தை புதிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இவ்வளவு நாள் உனக்கு சேர வேண்டியது உனக்கு கிடைக்கக்கூடியது நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதுதான். ஆனா இதுவரைக்கும் உனக்கு கிடைக்கல. வேற யாரோ அபகரித்தாங்க, எடுத்துக்கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் மொத்தமா உனக்கு செட்டில் பண்ண போகிறார். ப்ரமோஷனை கொடுக்க போகிறார். உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வேற யாரோ எடுத்தாங்க. கர்த்தர் அதை காட்டி மடங்கு ரெட்டிப்பார். சரீரத்தின் வாழ்வை கர்த்தர் மாற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காணப்படவே என்று சொல்லி 6000 வருஷங்களுக்கு முன்பாக 4000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஜனத்துக்கு நீங்க சொன்னீங்களா? அன்று நடந்தது இன்றும் நடக்கும் என்பதை எங்களுக்கு நீங்க காட்டுகிறீர்கள். அன்றைக்கு நான் செய்தேன் இன்றைக்கும் செய்வேன் என்று சொல்லுகிறீர்கள். இந்த ஊழியத்தில் செய்யுங்கப்பா, இந்த ஊழியத்தை செய்யுங்கப்பா. இங்க ஊழியம் செய்கிறவருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா, குடும்பத்தில் செய்யுங்க, அவருடைய தலைமுறைகளில் அதை செய்ய. நீ செய்து அப்படி மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். எல்லா கனமும் மகிமையும் உண்டாகும். அப்ப பிரயோஜனமற்ற ஊழியக்காரங்க என் மேல் உள்ள கடமை மாத்திரம் செய்து எல்லா மகிமையும் ஒருவருக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.